அறிவியல் மேதைக்கு நோபல் பரிசு கிடைத்ததும் ஒரு காலம். இதற்கு முன்னால் நான் சொல்லியிருக்கிறேன், நோபல் பரிசு யாருக்கு வழங்க வேண்டும் என்று புரிந்து கொள்வீர்கள். எங்களை பொறுத்தவரையிலும் இன்று பத்திரிகை நண்பர்களை சந்திப்பதற்கு காரணமே, நான் பத்திரிகையின் மூலமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் வெற்றி பெற வேண்டும், இணைந்தவர்கள் ஒன்று சேர்க்கப்பட வேண்டும் மற்றும் தங்களுடைய பல பேர் அமைதியாக இருக்கின்றவர்கள் இணைக்கப்பட வேண்டும். அப்படி வருகிற போதுதான் புரட்சித் தலைவர் அம்மாவுடைய கனவை மீண்டும் தமிழகத்திலே உருவாக்குவதற்கு அது ஏதுவாக இருக்கும் என்று கருத்துக்களை நான் வெளியிட்டேன். அதற்கு பிறகு என்னை கழக பொறுப்பிலிருந்து விலக்கப்பட்டது. ஆனால் புரட்சித் தலைவர் அம்மா காலத்தில் 2009 இன்றைய பொதுச் செயலாளரையே கழகத்தில் அனைத்து பணிகளும் விளக்கினார்கள். அதே போல 2012 அம்மாவில் ஆட்சியில் இருக்கிற போது என்னையும் கழக பணியிலிருந்து விளக்கினார்கள். ஆனால் அதற்கு பிறகு அம்மா அவர்கள் நம்மை சுற்றி இருக்கின்ற யாரையும் விளக்கவில்லை, அவர்களை அரவணைத்து சென்ற வரலாறுகள் இருக்கிறது. இன்றைக்கு அந்த நிலை இல்லை. யார் நம்மிடத்திலே பேசினாலும் கூட உடனடியாக நடவடிக்கை எடுக்கின்ற நிலை. இது இயக்கத்தை பலவீனப்படுத்துவது மட்டுமல்ல, தன்னை சுற்றி இருக்கின்றவர்களை பலவீனப்படுத்துகிற போது மட்டுமல்ல, தன்னை சுற்றி இருக்கின்றவர்களை பலவீனப்படுத்துகிற போது அது யார் செய்கிறார்களோ அவரும் பலவீனம் அடைகிறார். இதுதான் வரலாறு. கூறியது அன்றைக்கு தெளிவாக பத்திரிகை நண்பர்களுக்கு சொல்லியது, கருணாகர் என்ற சட்டமன்ற உறுப்பினர் பல்லாவரத்தை சார்ந்தவர், திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர். அவருடைய மருமகள் அங்கே இருக்கின்ற பணியாற்றுகின்ற பணியாளருக்கும் ஏற்பட்ட நிலையை தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டத்தை நாம் நடத்தினோம். அதற்கு பிறகு நாம் என்ன சொன்னோம் என்று சொன்னால், இதற்கு சிபிஐ விசாரணை தேவை என்று வலியுறுத்தினோம். எதற்கெல்லாம் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று நாம் வலியுறுத்தி கொண்டிருக்கிற போது, கொடநாட்டிலே நடைபெற்ற கொலைகளை பற்றி இருவரிலும் குரல் கொடுக்கப்பட்டிருக்கிறதா? எதற்கெடுத்தாலும் சிபிஐ, எதற்கெடுத்தாலும் சிபிஐ. ஆனால் நம்மை வாழ வைத்த, அங்கே வாழ்ந்து கொண்டிருந்த புரட்சித் தலைவர் அம்மாவுடைய அந்த கொடநாட்டில் ஏற்பட்டிருக்கிற கொள்ளைக்கு ஒரு நாளாவது சிபிஐ விசாரணை வேண்டும் என்று குரல் கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்பதை நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன்.